வெல்கம் டு இன்ஜினியரிங் அகாடமி. ஓகேங்களா? ஸோ எம்எஸ்சி இன்ஜினியரிங் அகாடமி சார்பாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. புரியுதுங்களா? ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டிசிப்ளினில் இருக்கிற அந்த சிலபஸோட டைட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது அந்த சிலபஸுக்குரிய கண்டென்ட்டை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் யார் யார் எலிஜிபிள் வருவாங்க அப்படின்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூனிட் ஒன்று என்ன வரும் அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட் அண்ட் மெட்டீரியல் அப்படின்றது யூனிட் ஒன்னா உங்களுக்கு வரும். எலக்ட்ரானிக் காம்போனன்ட் அண்ட் மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு யூனிட் ஒன்னா வரும். இந்த யூனிட்ல நார்மலா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்னா என்ன சொல்லுவோம், ஆர்எல்சி எல்லாம் வந்துடும். மெட்டீரியலை படிச்சிருவோம். மேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே இந்த யூனிட்ல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா படிச்சிருவோம். அதுக்கப்புறம் இடிசி. ஸோ இடிசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன், ஜெனார் டயோடு, எஸ்சிஆர், டயாக்கு, ட்ரையாக்கு இது எல்லாம் எங்கே வந்துடும் அப்படின்னா இடிசிக்குள்ளே வந்துடும். டிஜிட்டலை பொறுத்தவரையும் உங்களுக்கு அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, நான்கு கேட்டு, லாஜிக் ஃபேமிலி, அப்புறம் காம்பினேஷன் சர்க்யூட், சீக்வென்ஷியல் சர்க்யூட் இது எல்லாம் அங்கே வந்துடும். அடுத்து ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரை எல்ஐசியில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்பம்குள்ளே என்ன வரும் அப்படின்னா லீனியர் ஆப்பம், நான் லீனியர் ஆப்பம்னு வரும். அதில் இருக்கிற அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் அந்த ஆப்பமோட பேசிக்கா ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 இருக்கும். அதை பார்த்தாலே ஓரளவுக்கு அதில் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த 5th யூனிட்டா என்ன வரும் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் பார்ப்போம், அட்ரஸிங் மோடு பார்ப்போம், அப்புறமேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நான் சொன்னது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் பார்ப்போம். ஸோ இந்த யூனிட்டும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கு அதாவது இந்த யூனிட் டைட்டில் தான் இருக்கு. அந்த டைட்டில் என்ன இருக்கு உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட்டை நான் உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். எதை பண்ண போகிறோம்? எலக்ட்ரானிக் டைட்டத்தில் இருக்கிறத மெஷர் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா நார்மலாக பிரிட்ஜஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும், டிரான்ஸ்டியூசர் இதுக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? அப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், படிச்சிருப்பீங்க. கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை உங்களுக்கு அனலாக் கம்யூனிகேஷனு, அப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷனு, மாடுலேஷன், டிமாடுலேஷன் இது ரிலேட்டடாக இந்த இடத்துல வந்துடும். அப்புறம் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், 8th யூனிட்னா டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இதுக்குள்ளே உங்களுக்கு எது வந்துடும் அப்படின்னா அந்த ஓஎஸ்ஐ மாடல் அந்த எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் என்ன வரும் அப்படின்னா சியும் C++ம் வரும். இதுக்குள்ளே அரேனா என்ன, பாயிண்டர்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே இந்த யூனிட்ல வந்துடும். 10th யூனிட் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரிக்கல். ஸோ பேசிக்காக எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரையும் நம்ம ஆர்எல்சியில் ஆரம்பித்து அப்புறமேட்டு அந்த பேசிக்காக இருக்க மோட்டார்ஸை பார்ப்போம். ஏசி மோட்டார், டிசி மோட்டார், அப்புறமேட்டு அந்த தெவெனின் தியரம் அந்த மாதிரி தேரத்தையும் இந்த யூனிட்ல பார்த்துருவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த சிலபஸை நான் படிக்கணும் அப்படின்னா யார் யார் எலிஜிபிளாக ஆவீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்தது என்னது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருக்கேன் எங்க சார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலுக்கு வேகன்சி இல்லையான்னு. ஸோ இதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக இந்த சிலபஸ் தான் படித்து எழுதணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். சில யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா எல்லாருமே கம்ப்யூட்டர்னு வருது. யூனிவர்சிட்டியில் டிகிரி சில இதில் மாறும். அதை பொறுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு சில இடத்துல இருக்கும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சில இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த டிசிப்ளினில் படித்தவங்க எல்லாருமே எந்த ஸ்ட்ரீமுக்கு எலிஜிபிள் ஆகுங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அலைடு எலக்ட்ரானிக்ஸ். நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பிஜேக்கான கிளாஸஸ் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கே நம்பர் இருக்கும். இந்த நம்பர் தான் 770 எழுதி போகிறேன் 7708197281. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லுவாங்க. நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பிஜேக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு, மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு. புரியுதுங்களா? இது எல்லாமே மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க
நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு டைட்டிலோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.